ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேபாளத்தில் நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை விட நேபாளத்தில் நடக்கிற பிரச்சனை நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போராட்டங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். நேபாளத்தில் என்ன நடக்குது, எதனால் இவ்வளோ பெரிய போராட்டம், எதுக்கு அரசு கட்டிடங்கள்லாம் எரிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போராட்டத்துக்கு ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா, அந்த சோசியல் மீடியா பேன். இந்த சோசியல் மீடியாவை ஏன் பேன் பண்ணாங்க? 26 சோசியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணிருக்காங்க நேபாளத்துல. ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போஸ்ட், நிறைய மீம்ஸ், நிறைய பேசுறதா இருக்கட்டும், அரசாங்கம் சரியில்லை, ரொம்ப கரப்ஷனா இருக்கு, ரொம்ப கரப்ஷன்ல ரொம்ப ஊறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸா இருக்கட்டும், நிறைய பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோ வைரல் ஆனதுனால கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கோர்ட் ஒரு பதில் சொல்லுது. சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும், ஏன்னா இதனால நிறைய பிரச்சனை வருது, சோசியல் மீடியாவை தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறாங்க. இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியால தான் அதிகமா இருப்பாங்க. எப்பவுமே சோசியல் மீடியானா அது இளைஞர்கள் தான் இப்போ உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. ஒரு புரட்சினா அது இளைஞர்களால தான் வரும் அப்படின்வாங்க. இங்கேயும் அப்படிதான் வந்திருக்கு. என்னடா புரட்சின்னு கேட்டீங்கன்னா, நேபாளத்துல அரசு அதிகாரிகளோட பசங்களா இருக்கட்டும், மனைவிகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், ரொம்ப பணத்தால ரொம்ப ஊழல் பண்ணியா இருக்கட்டும், கரப்ஷன் ரொம்ப அதிகமா பண்ணி பணத்தை சேர்த்து அந்த பணத்துல கூத்தடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி அதை இன்ஸ்டால போஸ்ட் போறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே போஸ்ட் போட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் அவங்களோட போட்டோஸ், அவங்க லக்ஸுரியா இருக்கிறது, நல்லா சாப்பிடுறது, என்ஜாய் பண்றது, அவங்க கிளப்புக்கு போறது, பார்ட்டி பண்றது, இதெல்லாம் போட்டு போறதுனால இளைஞர்களுக்கு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருந்து வர்றவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி பண்றாங்க, மக்கள் பணத்தை எடுத்து எப்படி இது பண்ணலாம், அதையும் தாண்டி கரப்ஷன் இவங்க பண்ணி கரப்ஷன் அளவும் ரொம்ப அதிகமா இருக்குது. எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ரெண்டு கட்சியுமே அங்க அப்படிதான் ஊழல் பண்ணி, இவங்க ஊழல் பண்ணா இவங்கள மாத்திரதா இருக்கட்டும், இவங்க ஊழல் பண்ணா இவங்கள மாத்திரதா இருக்கட்டும் அப்படின்னு போன நிலைமையில இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால, இதை சோசியல் மீடியால பேசுறதுனால மக்கள் வந்து நமக்கு எதிராக கேட்கறாங்க. மக்கள் எப்படி நமக்கு எதிராக கேட்கலாம், நீங்க இதெல்லாம் தாண்டா கேக்குறீங்க, அதனாலதான் இந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்க பேன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 26 ஆப்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர் இந்த மாதிரி ஒரு 26 ஆப்ஸ் வந்து அபிஷியலா பேன் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியா பேன் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு பேச்சு உரிமையே கிடையாதா, இது ஜனநாயக நாடு தானே, பேச்சு உரிமை இருக்கக்கூடாதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் போராடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான் கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்படியே ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இப்போ போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இது வரைக்கும் 20 பேர் சின்ன பசங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பசங்க அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்ப அந்த போராட்டம் வந்து ரொம்ப பெருசா அளவு வெடிஞ்சு, நேபாளோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், நிதித்துறை அமைச்சரா இருக்கட்டும், குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பெரிய ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகள்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னும் பத்தாம பார்லிமெண்ட் எரிக்கிறதா இருக்கட்டும், கவர்மெண்டோட அலுவலகத்தை எரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. மக்கள் போராடுறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஸ் பேன் பண்ணதுக்காக இல்ல, எங்களுக்கு அதோட பேச்சு உரிமையை நீங்க மறுக்கிறீங்க, அரசு தப்பு பண்ணா எதிர்கட்சி கேட்கணும், எதிர்கட்சி கேட்கலாம், மக்கள் நாங்களா தான் கேட்போம், அது கூட உரிமை இல்ல, அதை கேட்டா நீங்க அடிப்பீங்க, உதைப்பீங்க அப்படின்னா இவங்க எங்க போய் நிக்கிறது, எங்களுக்கு அந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இறங்கி போராடுறாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, பேன்ல இருந்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும், அப்பதான் நாங்க போராட்டத்தை நிறுத்துவோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எம்பி, எம்எல்ஏ எல்லாருமே ரிசைன் பண்ணணும். மக்கள் நாங்க தான் மறுபடியும் ஒரு புது அரசை தேர்ந்தெடுப்போம், மறுபடியும் நீங்களே எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு மாத்தி ஊழல் பண்ணி எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்க, பொருளாதாரம் எங்கேயோ போயிருச்சு, எங்களால வாழ முடியல அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. போராடுறதெல்லாம் விவசாயி கிடையாது, வயசானவங்க கிடையாது, இளைஞர்கள் 15 வயசுல இருந்து 30 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இப்ப போராடிங்கிறாங்க. இளைஞர்கள் நினைச்சா என்ன வேணா முடியுன்றதுக்கு காரணம் இலங்கையில நடந்துருக்குன்னா இப்ப நேபாளத்துல நடக்குது, அடுத்து தமிழ்நாட்டுல நடக்கும். இதான் இங்க நேபாளத்துல நடக்கிற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் இப்ப வரைக்குமே நடந்துன்னு இருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர் ஓடும் போது சின்ன பையன்லாம் போயிட்டு அடிக்கிறான், ரோட்ல போட்டு மிதிக்கிறான். சோ இந்த அளவுக்கு தான் இப்ப நேபாளம் இருக்கு. இந்திய பார்டர்ல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். இளைஞர்கள் நினைச்சா எந்த மலையை கூட திரும்பி போட்டுருவாங்க. இளைஞர்களோட பவர் அதுதான். இளைஞர்களோட பவர் கூட எப்பவுமே விளையாட மட்டும் கூட. முதல்ல சொன்ன மாதிரி இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்குமே வரும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னே இந்த மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டிலும். நேபாளத்துல எப்படி நடக்கும், தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏன் சொன்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலும் இதுக்கு முன்ன இந்த பேச்சு உரிமைக்கு கேஸ் போறதா இருக்கட்டும், அரசு எதிர்த்து பேசுறான் அதனால கேஸ் பண்ணோம், அரசு நல்லது பண்ணா பாராட்ட, நாங்க கெட்டது பண்ணா அது எதிர்ப்பு தான் செய்யும். இதுதான் ஜனநாயகம் நான் சொல்லுவேன். பேசுறதுக்காக குண்டாஸ் போறதா இருக்கட்டும், பேசுறதுக்காக கைது பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப தவறு. பேச்சுரிமைன்றது முக்கியம். ஒருத்தர் வந்து தட்டி கேட்டாதான் அதை தப்புன்னு மக்களுக்கு புரியும். அதனாலதான் அதை தட்டி கேட்பாங்களே, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அது திருத்தறதுக்கான ஒரு வழிதான் நீ பாக்கணுமே தவிர,
தப்பே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேன் பண்ணனா மக்களுக்கு என்ன தோணும்? அப்ப நீ உண்மையாவே தப்பு தான் பண்ற அப்படின்னு தோணும். அப்ப நீ திருந்த மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா, ஆனா நான் உங்களுக்கு ஓட்டு மட்டும் போடணுமான்னு போராட்டம் வெடிக்கும். இது மாதிரிதான் ஜல்லிக்கட்டு வெடிச்சு. ஜல்லிக்கட்டை ஏன் பேன் பண்ணாங்கன்னா நாட்டு மாட்டை அழிக்கிறதுக்காக, நாட்டு மாடு இருந்தா இவங்க விவசாயம் பண்ணுவாங்க, பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணணும் அப்படின்னு வீட்டாண்ட ஒரு அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணி நம்மளுக்கு போராட்டமா வெடிச்சு அது இளைஞர்களோட சக்தினா எப்படி இருக்கும்னு தமிழ்நாடு பார்த்து அது ஒரு மாதிரி முடிஞ்சுது. அது மாதிரி தமிழ்நாட்டிலும் ஏன் வெடிக்கும் அப்படின்னா வட இந்தியர்கள் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வர்றது உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா உள்ள வர்றது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல யாரு வேணா வரலாம், யாரு வேணா வாழலாம். ஆனா ஆள்றது தமிழனா இருக்கணும். அது இல்லைன்னா வட இந்தியா வருவான், வட இந்தியனுக்கு வாக்குரிமை கிடைக்கும், ரேஷன் கார்டு கிடைக்கும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டு வந்ததே வட இந்தியனுக்காக தான். ஏன்னா வட இந்திய குடும்பமே இங்க இருக்கு. வட இந்திய வாழணும்னா ரேஷன் கார்டு இருக்கணும், அவன் போய் ரேஷன் நின்று வாங்குவான். வட இந்தியர்கள் வர்றதே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வரலாம், வாழலாம், வேலை செய்யலாம். ஆனா இங்க இருக்க பெரும் முதலாளிகளா இருக்கட்டும், தொழிற்சாலைகள் வச்சிருந்தவங்களா இருக்கட்டும், தமிழனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நீ வேலையில இருக்கட்டும், படிப்புலயா இருக்கட்டும். 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல 900 பேர் தமிழன் தான் இருக்கணும். ஒரு 100 பேர் 10 பேர் வேணா வட இந்திய இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனா இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா 900 பேர் வட இந்தியன் தான், தமிழன் 10 பேர் கூட கிடையாது. கண்டிப்பா இதுக்கான போராட்டம் வெடிக்கும். இலங்கையில நம்மளை அடிச்சு துரத்தி அகதியாக்கலாம். இங்க சொந்த நிலத்திலேயே நம்மளை அகதியாக்கி அடிச்சு ஓட விட போறோம். இதுக்கு முன்னே இலங்கையில நடந்துச்சு, இப்போ நேபாளத்துல நடக்குது, கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டுல நடக்கும். அது நடக்காம இருக்கணும்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒழிக்கணும். அதுக்கு நல்லவனா வேணும், மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வேணும். இந்த வீடியோல நேபாளத்துல நடக்கிறது மொத்தமா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எனக்கு கிடைச்ச நியூஸஸ், ஆனா நான் படிச்ச நியூஸஸ் வச்சுதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ